சாத்தான்குளம் வழக்கில் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயராஜ், ஃபெலிக்ஸ் ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. எதுக்காக போனாங்க? கொரோனா காலத்தில் 9 மணிக்கு மேலே கடையை திறந்து வச்சுருந்தாங்களாம். இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு. அவங்கள கூட்டிகிட்டு போய் 9 மணிக்கு கூட்டிகிட்டு போய் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர்த்துக்கு ரத்தம் கொட்டுது. எப்போவுமே குற்றவாளியை ஜெயிலுக்கு அனுப்பணும்னா ரத்தம் கொட்டுச்சுன்னு இங்கே அடி இருந்ததுன்னா குற்றவாளிகளுக்கு என்ன பண்ணணும், அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பி அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து குணமான ஒன்றை தான் நீங்கள் சிறைத்துறைக்கு அனுப்பணும். அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவன் அடிக்கிறான், 2 பேர்த்துக்கு ரத்தம் கொட்டுது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். எப்போவுமே டெஸ்டிங் அவங்க ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஃபிட் ஃபார் ரிமாண்டுன்னு கொண்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஒரு பெண் மருத்துவர் இவங்களுக்கு ரத்தம் கொட்டுது. அந்த அம்மா கொடுக்குது சர்டிஃபிகேட்டு, காயம் இல்லைன்னு கொடுக்குது. ஒரு மருத்துவர், பெண் மருத்துவர், அவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி ஜெயிலில் போட்டுருக்கணும். இந்த 2 பேர் செத்ததுக்கு காரணம் ஃபஸ்ட்டு அந்த அம்மா. அதுக்கடுத்தது காயம் இல்லைன்னு கொடுக்குது. அது காவல்துறை அவங்கள பயமுறுத்தி வாங்கினாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. பயமுறுத்தினா அப்போ அவன் செத்தவனுக்கு நீங்களும் தானே பொறுப்பு. செத்தவனுங்களுக்கு இப்போ உரிய முறையில் சிகிச்சை கொடுத்துருந்தா அவன் செத்துருப்பானா? ரத்தத்தோடு இந்த அம்மா அனுப்புது ரிப்போர்ட்டில். அயோக்கியத்தனம். அதுக்கடுத்தது திருந்தவே இல்லை. இந்த இதில் எல்லா துறையும் சீல் கட்டு போச்சு. காவல்துறை தான் முதல்ல சீல் கட்டது. எல்லா துறைகளும். இப்போ காவல்துறை அடித்து கொண்டு போகிறான் ரத்தத்தோடு. அவன் ஜெயில், அவனை தூக்கில் தான் போடணும். இப்போ தண்டனை விவரம் இன்னும் வரல. இப்போ இன்றைக்கி சொல்லிட்டாங்க 9 பேர் குற்றவாளின்ட்டாங்க. அடித்தவன் எல்லாம் இவ்வளோ தூக்கு தான் போடணும். இவனெல்லாம் வருஷம் பூரா ஆயுள் தண்டனை. இந்த முட்டாளுங்கள்லாம் ஆயுள் தண்டனைன்னு எவையா சொன்னான் அவங்களுக்கு? வெள்ளைக்காரன் மூளை உள்ளவன் அவன் போட்ட ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. வெள்ளைக்காரன் என்ன போட்டான்? ஆயுள் தண்டனைடா, தூக்கு தண்டனை போடு. கொஞ்சம் சிதான கேஸில் ஆயுள் தண்டனை போடு. அது 14 வருஷம் இருந்துட்டான்னா அவனுக்கு நன்னடத்தை இருந்தால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவனை ரிலீஸ் பண்ணிடும் 14க்கு அப்புறம். ஏன் போட்டான்? அதில் பல விஷயங்கள் இருக்குது, மனோதத்துவ விஷயங்கள் இருக்குது. இங்கே இருக்கிறவனுக்கு என்ன புரியும்? இன்றைக்கி இருக்கிறவன் எல்லாத்துக்கும் ஆயுள் புராஞ்சிரை தண்டனை